ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிறந்து போவீர்கள். கான்றவாளை மொட்டலர்ந்த காரணம் அருகிலீர். நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரேல். தோன்று மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. மக்கள் கருவாசலை விரும்பி சிற்றின்பங்களை நாடி பல பிறவிகளை எடுத்து இறந்து போகின்றனர். அவர்கள் வாசியோகத்தை பற்றி அறிய முயல்வதில்லை. பொதுவாக சரஸ்ரார சக்கரத்தை வாழை மொட்டாக உருவகம் செய்வது சித்தர்களின் வழக்கம். அதாவது கான்ற வாழை மொட்டு என்பது தலைகீழாக தொங்கும் வாழைப்பூவை போல என்பது பொருள். அவ்வாறு வாழை மொட்டு போல் கீழ் நோக்கி இருக்கும் சரஸ்ரார சக்கரம் குண்டலினி சக்தி தொடும்போது மேல் நோக்கி திரும்புகிறது. எனவே சிற்றின்பங்களை விட்டுவிட்டு வாசியோகத்தின் மூலம் சுழுமுனை நாடியின் வாசலை திறந்து திருவாசலான மனம் பொருந்திய வாசலான சரஸ்ராரத்தை நாடினால் பிறப்பை கொடுக்கும் மலங்களாகிய மாயையும் வஞ்சவினைகளும் ஒளிந்து இறைமையான சோதி நம்முள் தோன்றும் என்கிறார் சிவவாக்கியர் சித்தர். ஈன்ற வாசலுக்கு இறங்கி